தான் போதுமா? எடுத்து போய் தான் கட்டிட்டு இருக்கு. போட்டானா சில டைம் இழுக்க முடியல, அதனால அந்த மாதிரி திருப்பி உள்ள போய் எடுத்து இது பண்ணேன். அது மாதிரி எப்படி எடுக்கிறது? இழுக்குது, ஒன்று வருது, ஒன்று வரமாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி அந்த டப்பாவிலேயே கூண்டு கட்ட பார்த்தது, அதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மேலே கட்ட பார்த்தது. ஆனால் பானை அதுக்கு செட் ஆகவே இல்லை. அதுதான் சொல்கிறேன்னே, மூக்கு வந்து வளைஞ்சிருக்கிறது தான் வந்து பொந்துக்குள்ளே இருக்குமா. இயற்கையாக இருக்கிற ஓட்டையில் இருக்குது, ஓட்டை வாரம் இருந்துச்சு வச்சுங்க, அதுக்குள்ளே பொந்து இருந்தால் அதில் போய் முட்டை வைக்குமா. இதெல்லாம் கூடு தானாக கட்டுமா. இந்த காக்கா மூக்கு பாரு, மூக்கு இதாக இருக்கிறது எல்லாமே கூடு தான் கட்டுமா. நீட்டாக இருக்கிறது, மூக்கு நீட்டாக இருக்கிறதெல்லாம் வளையாமல் இப்படி தான். அது வளைஞ்சிருக்கிறதெல்லாம் பச்சைக்கிளி வெரைட்டி. அதனால் இப்போ காட்டையில் பச்சைக்கிளி அது எல்லாமே வந்துட்டு பொந்துக்குள்ளே இருக்கிறது தான். அப்படி பொந்துக்குள்ளே வலைக்குள்ளே போகிறது. இதெல்லாம் மூக்கு நீட்டாக இருக்கும், கூண்டு கட்டி இழுத்துக்கணும். நேற்று நீ அந்த வேப்பம் அதை மேலே கட்டவும் தான் இப்போ அதில் சரி ஒன்று நமக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கட்டுது. அது கிளை மாதிரியே இருக்குதுல்ல, குச்சி வச்சு மாதிரி மரத்தோட இது மாதிரி. இப்போ அந்த முருங்கை கிளை வந்து அந்த ஒரு இணுக்காக இருக்கிறது, அதால் ஈஸியாக தூக்கிட்டு வர முடியுது. பாரு, சல்லுன்னு எல்லாம் தூக்கிட்டு போகுது ரெண்டுமே. எப்படி கட்டுது ஒரு அழகா கிடக்குது. எவ்வளோ ஒரு அழகு இல்லை? அதுதான் ஒரு வீடு வேணும். சைடில் இருக்கிறத பிக்காமல் போட்டேன் போல, அதுக்கு தான் பார்க்குது. மறுபடியும் எடுக்குது. அது சரியில்லை எடுக்குது. கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போயிடுது அந்த வாயால். அது அங்கே கிடைக்கல தெரிஞ்சு, அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த இந்த சரி. ஓகே, ஏன் ஜூம் அவுட் பண்ணு? ஏன் ஜூமில் தான் வச்சுருக்கா? ஜூமில் தான் வச்சுருக்கா, நம்ம தான் தெரியும்ன்ட்டு. சேர்த்துக்கிட்டு போய்ட்டு கலப்புக்கு தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை தின்னுது. 2 திட்டுவா தண்ணியை குடிச்சுக்கிட்டு சார். காலையிலேருந்து பாடுபடுதாட்டிருக்கேன் நல்லா கட்டுறதுக்கு. அது கொஞ்ச நாளாகவே கூடு கட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுது, ஆனால் அதால் முடியல கட்டுறதுக்கு. ஒன்றுமே இல்லையா, என்னத்தை போட்டு நம்ம வெறும் நாரை மட்டும்தானே வச்சோம், இந்த மாதிரி நீ பண்ண மாதிரி பண்ணலை. அப்போ அதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் தானே அந்த நாரை கொண்டு போய் அதில் வைக்கும். இப்போ பார்த்துக்குச்சு, ஓகே நமக்கு கூடு கட்டுறதுக்கு தான் கரெக்டான இடம் அப்படின்ட்டு. எவ்வளோ அழகாக கட்டுது. ஒரு குச்சாக எடுத்துக்கிட்டு போய் சுற்றிலும் வளைச்சி வைக்குது. பார்க்குது பேர். முட்டை வச்சா கீழே உழுவாமல் இருக்கணும்ல, அது குஞ்சு பொறிச்சு வெளியில் வர வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். தர போட்டிருக்கு, சைடில் இன்னும் இது பண்ணல. இன்னும் லேட்டாக ஆகும், 2 நாள் கிட்ட ஆகும். 2 நாள் ஆகிடுமா? தர தானே போட்டிருக்கு, இன்னும் உனக்கு இப்படி வளைவா இப்படி வரணும் இல்லை, இப்படி வரணும் இல்லை உனக்கு. இப்போ இப்படி தானே இருக்கு, இப்படி வரணும் இல்லை, அது சைடில் பண்ணி பண்ணணும். அதனால் இன்னைக்குள்ளே பண்ணோம், இல்லை நாளைக்கெல்லாம் முடிச்சிடும். அதான் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணதாட்டிருக்கு. அப்போ அதுக்கு வேலையாக தானே. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அதுக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பாப்பா அது காலி ஆயிடுச்சுன்னா எடுத்து வைப்போம். எவ்வளோ கொண்டு வந்து போட்டிருக்கோம். நல்லா கூடு கட்ட ட்ரை பண்ணி இப்போ தான் கூடு கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த பிளேஸ் இல்லாதனால தான் இன்ன வரைக்கும் கட்டாமல் இருந்துருக்குறாங்க. ஆனால் வந்து 2வது நாள்லேருந்து ட்ரை பண்ணுது, இந்த மாதிரி இல்லை, செட் ஆகலை, இடம் அமையல. கலப்பாக இருந்ததுன்னா சாப்பிட தண்ணி குடிங்க. நான் கூட திருப்பி போட்டால் பயப்பட்டு ஒன்று இழுக்க ட்ரை பண்ணிச்சு, இழுக்க முடியல. அப்புறம் இது நானே போய் கையை வச்சு இழுத்து தனித்தனியாக போட்டேன். பரவாயில்ல, பயப்படணும்னு நினச்சா திருப்பி வந்து அதை எடுத்துட்டு போச்சு. பரவாயில்ல, சாப்பிட்றாங்கல்ல, பசிக்குது, சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க 2 பேருமே. அப்புறம் அதுங்களுக்கு என்ன வேலைன்மை, பொழுதுனையும் கட்ட வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். கலப்பாக இருக்கிற நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். பாப்பா சாப்பிடுறதுல
இப்படிதான் போவாதான்னு சொன்னேன். சரி சரி இரு. அது கூண்டு கிட்ட நீ போனாலும் அது பயந்துரும், அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடும். யாரதான் பண்றாங்கன்னு அது தெரியாது. நல்லா தூக்குது, எத்த பெரிய குச்சி தூக்கிடுது. நிதிஷ் பாருங்க எப்படி அழகா கூடு கட்டுதுன்னு. இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்னே. அழகா போகுது, அழகா வைக்கணும். முருங்கை குச்சின்னா கூட கொஞ்சம் கொண்டு வந்து போடலாம். ஏன்னா முருங்கை குச்சி தான் அதை எடுத்துகிட்டு போகுது, மற்றதை எடுத்துகிட்டு போகலாம். நேரம் எதை எடுத்துச்சு? தேங்காய் நார் தான் எடுத்துச்சு. தேங்காய் நார் அடியில் வந்து தேங்காய் நார் போட்டிருக்கு, இப்போ மேலே வந்து முருங்கை குச்சி எடுக்குது. தேங்காய் நாரங்காட்டிலும் முருங்கை குச்சி வளர்த்தியாக இருக்குது, மெலிசாவும் இருக்குது. அப்படின்றதுனால அதை தூக்கி அதுக்கப்புறம் இல்லை மெலிசா. நீ வெயிட்டாக போட்டனா அதை தூக்க முடியாது. ஆமாம், மெலிசாவும் இருக்கணும், நீளமாகவும் இருக்கணும். அது எடுத்து போனால் அதான் அம்மா சொன்ன மாதிரி அருகம்புல் ஏதாவது அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அருகம்புல் வரைக்கும் இருந்துச்சுன்னா ரெண்டுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அவங்க ஸ்டால் கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். பார்த்தேன், எதுக்கு ஸ்டால்லாம் போட்டிருக்க அப்படின்ட்டு பார்த்தேன். அது வலையும் நீளமாகவும் இருக்கா. நான் இந்த இதை கவனிக்கவே இல்லை தெரியுமா, இந்த வேலி அடிச்சிருக்காங்கன்னு. ரோடு மட்டும் தான் பார்த்தேன். சரி, இந்த இடத்த கொடுக்க வைக்க மாட்டாங்களா?